அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 11 விஞ்ஞான பாடத்துக்கான மூன்றாம் தவணை பரீட்சை வினாத்தாள், வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் நடாத்த பெற்ற மூன்றாம் தவணை பரீட்சை வினாத்தாள் பகுதி 1 இதுக்கான விடைகளையும் தெளிவான விளக்கங்களையும் தான் இந்த காணொளி பதிவில பார்க்க இருக்கிறோம். இதுக்குரிய பகுதி 2 நான் சூம் கிளாஸ்ல பேப்பர் கிளாஸ்ல செய்வேன். இப்போ மாடல் பேப்பர் செய்து கொண்டிருக்கிறேன். ஆஹ் அது முடிச்ச பிறகு இந்த பேப்பர் சூம் கிளாஸ்ல செய்வேன். அதுல நீங்கள் ஜாயின் பண்றதன் மூலமா பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். யூடியூப்ல ஃப்ரீயா நீங்கள் இந்த பார்ட் 1க்குரிய விடைகளையும் விளக்கங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சூம் கிளாஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொன்னா இதுல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பேப்பர் கிளாஸ் உங்களோட பேரை போட்டு பாடசாலை மாவட்டங்களை போட்டு பேப்பர் கிளாஸ் டைப் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னா பேப்பர் கிளாஸுக்குரிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணி கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதி 2 மாத்திரம் இல்லாம நீ வரக்கூடிய மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் அதுல செய்து கொண்டிருப்போம். அதுல நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேலும் தரம் 10, 11 புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகளும் ஜனவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாக இருக்குது. அதுலயும் உங்களோட தம்பி தங்கைகள் இருந்துச்சு நம்ம சொன்னாவே படிக்கிறதுக்கு இந்த விஷயத்த வெக்ஸியா பண்ணிக்கொள்ளும். ரைட், இன்னைக்கு நாங்கள் விஷயத்துக்குள்ள போவோம். இது ஏற்கனவே சயின்ஸ் அட்டம் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கிறேன். இந்த பேப்பர் இதுக்குரிய ஸ்கீமும் போட்டிருக்கிறேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி செய்து பார்த்துட்டு அதுக்குரிய விடைகளை பார்த்து திருத்தி கொண்டு இந்த விளக்கங்களையும் பார்க்கிறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. இப்ப நாங்கள் ஒவ்வொரு கேள்வியை அதுல பார்ப்போம். முதல் கேள்வி பாருங்க, மனிதனின் நைதரசன் கழிவு அகற்றும் பிரதான அங்கம். கழிவகற்றும் அங்கங்கள் 3 இருக்குது: தோல், சிறுநீரகம், சுவாசப்பை. இதுல நைதரசன் கழிவுகள் அகற்றுகின்ற பிரதான அங்கம் என்று சொல்லிட்டு அது சிறுநீரகம். தோல் மூலமாகவும் சிறிதளவு நைதரசன் கழிவு பொருட்கள் அகற்றப்படும். இருந்தாலும் கூடுதலான அளவில அல்லது பிரதானமாக அகற்றுறது சிறுநீரகங்களாக இருக்கு. அல்லது ஈரல் நச்சகற்றல், அமைன் அகற்றல் என்று சொல்ற வேலையைத்தான் செய்யுது. நச்சகற்று என்ற வேலையைத்தான் செய்யுது. அதிண்ட வேலை கழிவகற்றல் அல்ல. அதாவது அமோனியாவை நச்சுத்தன்மை மிக்க அமோனியாவை யூரியாவாக மாத்துற வேலையைத்தான் இந்த ஈரல் செய்யும். அமைன் அகற்றல் என்று சொல்லுவோம். அடுத்த 2வது, பதார்த்தங்களின் வெப்ப கொள்ளளவை அளவிடும் சர்வதேச அலகு. வெப்ப கொள்ளளவு என்று சொன்னா பிள்ளைகள் ஒரு பதார்த்தம் ஒன்றுண்ட வெப்பநிலையை 1 கெல்வின் அல்லது 1 பாகை செல்சியஸால அதிகரிப்பதற்கு வழங்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு தான் வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். அதனுடைய அலகு வெறும் ஜூல் கெல்வின் -1. சரியா? ஜூல் கெல்வின் -1. அடுத்த 3வது, காபனீரொட்சைட் மூலக்கூறில் உள்ள காபனின் வலுவளவு எத்தனையாகும்? காபன் என்று சொல்லிக்க அது 4ஆம் கூட்டத்தை சேர்ந்த மூலகம். அதன் வலுவளவு 4 இலத்திரங்கள் பங்கிடப்படுறபடியாக அதன் வலுவளவு 4 ஆகும். அடுத்தது இந்த வலுவளவு கூட்டங்கள மூலகங்கள வலுவளவு ஈஸியா ஞாபகத்துல வச்சிருக்கலாம் பிள்ளைகள். ஆவர்த்தன அட்டவணை அடிப்படையா வச்சு ஞாபகத்துல வச்சிருக்கலாம். கூட்டம் 1க்கும் அது மாதிரி கூட்டம் 2க்கும் வலுவளவு பாத்தீங்கன்னு சொன்னா, சாரி, கூட்டம் 1க்கும் அது மாதிரி கூட்டம் 7க்கும். சரியா? கூட்டம் 1க்கும் அது மாதிரி கூட்டம் 7க்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வலுவளவு 1 இருக்கு. கூட்டம் 2க்கும் கூட்டம் 6க்கும் வலுவளவு 2. கூட்டம் 3க்கும் கூட்டம் 5க்கும் வலுவளவு 3. 5 அண்டைக்கு 3 இலத்திரங்களை பெற்றா உறுதிதான். அது மாதிரி 3 சொல்லிக்க கடைசி வீட்டுல 3 இலத்திரங்களுக்கு அதை இழந்ததுன்னு சொன்னா உறுதியடை. எனவே 3 தான் அதன் வலுவளவு. 4ஆம் கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் வலுவளவு 4 ஆகும். இதை வச்சுக்கொண்டு முதல் 20 மூலகங்களோட வலுவளவை நாங்க இலகுவா ஞாபகத்துல வச்சிருக்கலாம். அடுத்த, தாவர இலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவானது தாவர உடலில் எப்பதார்த்தமாக மாற்றப்பட்டு சேமிப்புளியங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கொண்டு செல்லப்படுற வடிவம் தான் கேட்டது. கொண்டு செல்லப்படுற வடிவம் சுக்ரோஸ் வடிவத்துல தான் உரிய இழையங்களின் ஊடாக கொண்டு செல்லப்படும். சேமிப்பிழையங்கள்ல சேமிக்கப்படுற வடிவம் மாப்பொருள். அதே மாதிரி ஒளித்தோப்புல முதலாவதா உற்பத்தி ஆகிற விளைபொருள் குளுக்கோஸ். சேமிப்பிழையங்கள்ல சேமிக்கப்படுற வடிவம் மாப்பொருள். உதிய இழையங்களின் ஊடாக கொண்டு செல்லப்படுகின்ற வடிவம் சுக்ரோஸ். எனவே இதுக்கு பொருத்தமான விட 3வது சுக்ரோஸ்.
அஞ்சாவது கேள்வி, சோடியம் அணுவில் இருந்து உப துணிக்கையை குறித்த சக்தியை வழங்குவதன் மூலம் இலகுவாக அகற்ற முடியும். எந்த ஒரு அணுவில இருந்தும் இலத்திரன்களைத்தான் நாங்கள் சுலபமாக அகற்றலாம். புரோத்திரனையோ நியூத்திரனையோ என்ன செய்யலாது, அகற்ற முடியாது. இலத்திரனைத்தான் அகற்றலாம். சரி, அப்ப பொருத்தமான விட இலத்திரன். அடுத்த பின்வரும் மூலகங்களுடன் ஒக்சிஜன் சேரும் போது ஒரு அமில, மூல மற்றும் ஈரியல்புடைய பதார்த்தங்கள் உருவாகின்றது. இதுவும் நாங்க சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கலாம் பிள்ளைகள். இந்த ஆவர்த்தன அட்டவணையில இடமிருந்து வலமா போய்க்குள்ள அந்த மூலகங்கள் உருவாக்குற உட்சைட்டுகளினுடைய மூல இயல்பு குறைந்து அமில இயல்பு அதிகரிச்சு கொண்டு வருது. சரி, அது மாதிரி உலோகங்கள்ன்றது பொதுவா மூல உட்சைட்டுகளை உருவாக்கும். அல்லுலோகங்கள் உருவாக்குற உட்சைட்டுகள் வந்து பொதுவாக அமில இயல்புடையதாக இருக்கு. சரி, அதை வச்சுக்கொண்டும் நாங்கள் தண்டலாம். இதை சுகமா ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு வழி இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த ஆவர்த்தன அட்டவணையில மூன்றாவது ஆவர்த்தனத்தை எடுத்தோம்னு சொன்னா சோடியம், இடமிருந்து வலமா போயிருக்க சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆகன் என்று வருது. ஆகன் வந்து சடத்துவ மூலம் தானே, அது சேர்வைகளை உருவாக்குறது இல்லை, பத விடுவான். இதுல இடமிருந்து வலமா போயிருக்க இந்த மூலகங்கள் உருவாக்குற உட்சைட்டுகளினுடைய மூல இயல்பு குறைந்த அமில இயல்பு அதிகரிச்சு கொண்டு வரும். உதாரணமா சோடியம் உருவாக்குற உட்சைட் வந்து வெண்மூல உட்சைட்டா இருக்கு. மெக்னீசியம் உருவாக்குற ஒட்சைட் வந்து மென்மூல இயல்பை காட்டும். அலுமினியம் ஒட்சைட் வந்து ஈரியல்பை காட்டும். அமில இயல்பையும் காட்டும், மூல இயல்பையும் காட்டும். அதுதான் ஈரியல்பு சொல்லும். சிலிக்கன் உருவாக்குற ஒட்சைட் வந்து அங்கால அமில இயல்பு கூடிக்கொண்டு வரும். சிலிக்கன் மற்றது பொஸ்பரஸ் இருக்குத்தானே, அது ரெண்டும் உருவாக்குற ஒட்சைட் வந்து மென் அமில இயல்பை காட்டும். சல்பர், குளோரின் ஆகியன உருவாக்குற ஒட்சைட்டுகள் வந்து வெண் அமில இயல்பை காட்டும். சரியா, சிலிக்கன் பொஸ்பரஸ் மென் அமில இயல்புடைய ஒட்சைட்டுகளை உருவாக்கும். சல்பரும் குளோரினும் வெண்ணமில இயல்புடைய ஒட்சைட்டுகளை உருவாக்கும். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதா இருக்கிறது அமில ஒட்சைட், அடுத்தது மூல ஒட்சைட், அடுத்தது ஈரியல் புடிய ஒட்சைட். பொருத்தமான விட முதலாவது. சரியா, குளோரின் பாத்தீங்கன்னா ஒரு அமில ஒட்சைட்டு, சோடியம் வந்து ஒரு மூல ஒட்சைட்டு, அலுமினியம் வந்து ஒரு ஈரியல் புடிய ஒட்சைட். மூல இயல்பையும் காட்டும், அமில இயல்பையும் காட்டும். ஞாபகம் வைக்கிற மெதட்டையும் பார்த்துக்கொள்ளும். ஏழாவது, அருகில் காட்டப்பட்டுள்ள பூவை கொண்டுள்ள ஒரு தாவரத்தின் வேறொரு உருவவியல் அம்சம். படத்துல ஒரு பூ காட்டப்பட்டிருக்குது. அந்த பூவை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த தாவரத்தை, அது ஒரு வித்திலை தாவரமா இருவித்திலை தாவரமான்றதை இனங்காணது. அப்ப இதுல பாருங்க, இதுல பூவில பார்த்தோம்னு சொன்னா பூவில 3 அல்லிகள் இருக்கு. இது பாருங்க, 3 அல்லிகள் இருக்குது. பூவில அல்லிகள் வந்து 3 அல்லது 3 மடங்காக இருக்குமாக இருந்தா, அதாவது முப்பாத்துடைய பூக்களாக இருக்குமாக இருந்தா, அது வந்து ஒரு வித்திலை தாவரமாக இருக்கு. 40 அல்லது 50 பூக்களை உருவாக்கினா அது வந்து இருவித்திலை தாவரமாக இருக்கு. இப்ப இங்க காட்டப்பட்டது ஒரு ஒரு வித்திலை தாவரம் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். பூக்கள் அல்லிகள் எண்ணிக்கை 3, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து அது ஒரு வித்திலை தாவரம் என்று சொல்லி நாங்கள் காணலாம். இப்ப இயல்புகளை பார்ப்போம். ஒரு வித்திலை தாவரம் என்று சொல்லிக்க அது நேர் வேர் தொகுதியைத்தான் கொண்டிருக்கும். அடுத்தது கிளை கொண்ட தண்டுகள் வந்து இருக்காது. வலையுறு நிறமமைப்பும் இருவித்திலை தாவரங்களுக்கு தான் இருக்கிறது. எனவே ஒரு வித்திலை தாவரம் கொண்டிருக்கிற இயல்பு நேரடியாவே தந்திருக்கு. வித்தில ஒரு வித்திலை இருக்கு. சரி, 7வது 3வது இது ஒரு வித்திலை தாவரம் காட்டுகின்ற ஒரு இயல்பு. அடுத்த, ஒரு தாவர கலத்தினுள் பதார்த்தங்கள் உட்செல்வதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்தும் கட்டமைப்பு. சரி, அதாவது பதார்த்தங்கள உட்செல்கை வெளிச்செல்கையை வந்து கட்டுப்படுத்துகின்ற ஒரு பங்கீடு போட மென்சவாக தொழிற்படுகின்ற கட்டமைப்பை தான் கேட்டது. அதுக்கு பொருத்தமான விட முதலுரு மென்சவ்வு தான் பதார்த்தங்களை என்ன செய்யும், தேர்ந்து போவிடக்கூடியதாக இருக்கும். முதலும் மென்சவ்வு. கலைச்சுவர் வந்து தாவர கலங்களோட வெளிப்புற எல்லையாக இருந்து கலத்துக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. ரைபோசோம்கள் வந்து புரத தொகுப்பில ஈடுபடுது.
கொல்கி உடல் வந்து அந்த சுரப்பு பதார்த்தங்களை சுரக்கிறது, பொதி செய்கிறது, விநியோகிக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளை செய்யுது. அடுத்த மின்காந்த அலைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதட்டாம். அவை சக்தியை ஊடுகடத்துகின்றன. அது சரி. மின்காந்த அலைகள் வந்து சக்தியை ஊடுகடத்தும். அலைகள் என்றாலே அது பொதுவாக சக்தியை ஊடுகடத்தும். அது சரி. அடுத்து அவை வெற்றிடத்தில் 3 தர 18 மீட்டர் பெர் செகண்ட் கதியுடன் செல்கின்றன. வழி அல்லது வெற்றிடத்துல 3 தர 18 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட செல்லும். சரி. சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள மீடரன் வெற்றிடத்தில் உள்ள மீடரனிலும் பார்க்க குறைவானது. சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள மீடரன் வெற்றிடத்தில் உள்ள மீடரனிலும் பார்க்க குறைவானது. பிழை. மீடரன் வந்து மாறாது, குறைவானது என்றபடியே அந்த கருத்து வந்து பிழை. சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள கதி வெற்றிடத்தில் உள்ள கதியிலும் குறைவானது. அது சரி. வெற்றிடத்துலதான் மின்காந்த அலைகளினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ஒரு ஊடகத்துக்குள்ள வந்துட்டுதுன்னு சொன்னா இந்த கதி வந்து வெற்றிடத்திலும் பார்க்க குறைவாகத்தான் இருக்கு. அந்த கூட்டும் சரி. எனவே சரியானது பாத்தீங்கன்னா ABD இந்த மூன்று தான் சரி. பத்தாவது பாருங்க. அயன் சேர்வுகள் பற்றிய கூற்றுகளுள் பொய்யான கூற்று. பொய்யானதுன்றது தடித்தெழுத்துல இருக்குது. அப்ப தவறான கூற்று என்னங்க? அவை திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. அது சரி. அயன் சேர்வுகள் வந்து திரவ நிலை அல்லது நீர்க்கரைசல் நிலையில தான் மின்ன கடத்தும். ஏனென்றா அந்த சந்தர்ப்பத்துல தான் அசையும் அயன்கள் இருக்கும். அதெல்லாம் மின்ன கடத்துறதுக்கான காரணம். திண்ம நிலையில மின்ன கடத்தாது. அப்ப அது சரியான. அவை எல்லாம் நீரில் நன்றாக கரையும் திறன் கொண்டவை. எல்லாம் என்று சொல்ல இயலாது. பொதுவாக பெரும்பாலும் நீரில நன்றாக கரையும் திறன் கொண்டதாக இருக்கும். சரி. அயன் சேர்வுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீரில கரையாது. பொதுவாக நீரில கரைகிற திறன் வந்து அதுக்கு காணப்படும். பொதுவாக சேர்வைகள் வந்து பெரும்பாலும் சேர்வைகள் வந்து நீரில கரையக்கூடியதாக இருக்கும். சரியா? இதுல அயன் சேர்வைகள் பங்கீட்டு வழி சேர்வைகள் என்ற வேறுபாடுகள் காட்டுங்க. சரி. இந்த அயன் பிணைப்பு சேர்வையின் இயல்புகளை பாருங்க. ஒன்றுக்கொன்று எதிரான ஏற்றம் பெற்ற அயன்களால் ஆனது. பெரும்பாலான சேர்வைகள் அறை வெப்பநிலையில் பளிங்குருவான திண்ம நிலையில் காணப்படும். உயர் உருகு நிலையும் உயர் கொதிநிலையும் கொண்டவை. நீர்க்கரைசல் அல்லது உருகிய திரவ நிலையில மின்ன கடத்தும். பெரும்பாலான அயன் பிணைப்பு சேர்வைகள் நீரில் கரை. சரி. எல்லாம் கரையும் என்று சொல்லிடாது. பெரும்பாலானது கரை. சரிதானே? அப்ப இதுல எல்லாம் வந்து இருக்கிறபடியே அந்த கூற்றையும் வந்து நாங்கள் ஆஹ் தவறென்று சொல்லி எல்லாம் நீரில நன்றாக கரையும் திறன் கொண்டவைன்னா அந்த கூட்டை வந்து நாங்க தவறென்று சொல்லி இருக்கிறோம். எல்லாம் வண்டவை. அடுத்த கொதிநிலைகளும் உருகுநிலைகளும் தாழ் பெருமானங்களை எடுக்கின்றன. அதுவும் புள்ளியானது. இதுக்கு ரெண்டு விட வரும் புள்ளியர். கொதிநிலைகள் உருகுநிலைகள் வந்து பொதுவா அயன் சேர்வைகளுக்கு கூடவாத்தான் இருக்கு. இங்க தாழ் பெருமானங்கள் என்றபடியே அதுவும் ஒரு பொய்யான கூற்று. அடுத்து அவை உருகிய நிலையில் மின்னை கடத்துகின்றன. அது சரி. உருகிய நிலை அல்லது திரவ நிலையில தான் அயன் சேர்வைகள் மின்ன கடத்தும். அது சரி. அப்ப இதுல தவறானது என்று கேட்டபடியா ரெண்டு விடைகளை நாங்கள் கொடுக்கலாம். ஒன்று இரண்டாவது. சரியா? ஒன்று இரண்டாவது விட கொடுக்கலாம். இல்ல நீரில் நன்றாக கரைந்திரன் கொண்டு. அடுத்த கொதிநிலைகளும் உருகுநிலைகளும் தாழ் பெருமானங்களை எடுக்கின்றன. தாழ் பெருமானம் எடுக்காது. உயர் பெருமானத்தை தான் எடுக்கும். அது எல்லாம் நீர்ல கரையாது. பெரும்பாலான சேர்வு எல்லாம் நீர்ல கரையும் என்றபடியா இரண்டாவது கூற்றையும் பிழை என்று எடுக்கல். ஸ்கீமிலையும் ரெண்டு விடையெல்லாம் போடப்பட்டிருக்கு. ரெண்டும் அதுக்குரிய விளக்கங்கள் பார்த்துட்டேன். அடுத்த சயனோ பாக்டீரியாக்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் விட்டமின்கள் ஆகும். சரியா? சயனோ பாக்டீரியாக்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற விட்டமின்கள் என்று சொல்லிட்டு விட்டமின் B12 அது மாதிரி ஈயும் வரும். சரியா? இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு சொன்னா விட்டமின் B12 கேயும் தான் உண்மைக்கும் பெற வேணும். ஆனா உங்களோட பாட புத்தகத்துல வந்து பாட புத்தகத்துல விட்டமின் B12 மற்றது என்று தந்திருக்கிறபடியா நாங்கள் அதைத்தான் கருத்துல கொள்ள வேண்டும். பாட புத்தகத்துக்கு தான் நாங்கள் முன்னுரிமை வழங்குறது வழக்கம் ஓயல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். சரியா? இதற்கு கவனம். இந்த சயனோபாக்டீரியாக்களை பயன்படுத்தி விட்டமின் உற்பத்தியில உதாரணம் போட்டிருக்கிறோம். விட்டமின் B12 விட்டமின் E. சரி. அப்ப இந்த விடையே நாங்கள் கொடுப்போம். விட்டமின் B12
விட்டமின் இ. அடுத்த கேள்வி 12வது. 12, 13 ஆகிய வினாக்கள் அருகில் தரப்பட்டுள்ள உருவை அடிப்படையாக கொண்டவை. பாருங்க, ஐதான சல்பூரிக் அமிலம் இருக்கு, XY என்ற உலோகங்கள் வைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இது வந்து ஒரு மின் ரசாயன களம் என்றதை நாங்கள் படத்தை பார்த்து நாங்கள் காணலாம். எக்ஸிட் அண்மையில் வாயு குமிழிகள் உருவாகின. எக்ஸிட் அண்மையில் வாயு குமிழிகள் உருவாகுது என்று சொன்னா அதை வச்சுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வரலாம். வாயு குமிழிகள் பெறபடியே அது கட்டாயமா ஒரு கதோட் முடிவிடமாக இருக்கு. சரியா, கதோட். கதோட் எனின் XYக்கு பொருத்தமான உலோகங்கள். ஏன் இதை கதோட் என்று முடிவெடுத்தினான்? அனோட் தான் ஒட்சியேற்றம் அடையும் பிள்ளைகள். அனோட் வந்து ஒட்சியேற்றம் அடைய இலத்திரங்கள் வெளிவிடப்படும். அப்ப அந்த இலத்திரங்கள் இந்த புறச்சுற்று ஊடாக கதோட் முடிவிடத்தை அடையும். அப்ப கரைசல்ல இருக்கிற H+ அயன் வந்து இங்க சல்பூரிக் அமிலம் தான் இருக்குது. அப்ப கரைசல்ல வந்து H+ SO4 2- OH- மாதிரியான அயன்கள் இருக்கும். அதுல H+ வந்து கதோட்டை நோக்கி போய் அங்கிருந்து வர இலத்திரங்களை பெற்று H2 வாயுவாக மாறும். இப்ப கதோட்டுக்கு அண்மையில வாயு குமிழிகள் உருவாகுது என்று சொன்னா ஒட்சியேற்றம் அடைகிறது வையா இருக்கும் என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். வை வந்து அப்ப XYக்கு பொருத்தமான உலோகங்கள் பொதுவா அனோட் வந்து தாக்க விதத்தொடர்ல உயர்வானதா இருக்கணும், கதோட் வந்து தாழ்வானதாக இருக்கும். சரி, அப்ப X வந்து கதோட் தாழ்வானதை முதல் கொடுப்போம், உயர்வானதை அடுத்ததா கொடுப்போம். இதுக்கு உங்களுக்கு தாக்க விதத்தோட தெரிஞ்சிருக்கும். சரியா, தாக்க விதத்தோட ஞாபகப்படுத்த தெரியும் தானே? நீங்க வேற வேற மெதட்டுகள்ல படிச்சிருப்பீங்க. சில மேல இருந்து சொல்லி தந்திருப்பினும், சிலது கீழே இருந்து சொல்லி தந்திருப்பினும். கீழே இருந்து சொல்லி தரதுக்கு ஒரு இலவான வழிமுறை இருக்கு. பொன்னர் பிளான், வெறும், பாதக செயல், ஐயா, ஈழத்தமிழர், இலங்கை நாட்டில் அல்லலுறும் மக்கள் கண்ணீர் சோகமாய் பொழிந்தனரே. இதுதான் தாக்கு விதத்தோட. பொட்டாசியம் தாக்குதிறன் கூடியது, கீழே வர வர தாக்குதிறன் குறைஞ்சு கொண்டு வரும். எக்ஸ் கதோட்டண்டபடியே அது தாக்குதிறன் குறைவானதா இருக்கணும், Y வந்து அனோட்டண்டபடியே தாக்குதிறன் கூடியதாக இருக்கும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த தாக்குதல் தொடர வச்சுக்கொண்டு மூலகங்களை என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணுங்க. சரியா, இது பொருத்தம். நாகம் மெக்னீசியம். பாருங்க, நாகம் அங்க இருக்கு, இங்க இருக்கு. மெக்னீசியம் நாகத்துக்கு மேல இருக்கு. மெக்னீசியம் அனோட்டா துளிப்படைக்குள்ள நாகம் கதோட்டாக துளிப்படும். எக்ஸ் வந்து கதோட் தான், அதுக்கு நாகத்தை கொடுக்கலாம், அனோட்டுக்கு மெக்னீசியத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பிள்ளைகள் 2 விடைகள் பொருத்தமா வரப்போகுது. 2வதும் சொல்லலாம், அதே மாதிரி 4வதும் சொல்லலாம். ஏன், நாகமும் அலுமினியம். பாருங்க, நாகமும் அலுமினியம் இருக்குது. அலுமினியம்ன்றது நாகத்துக்கு மேலதான் இருக்குது. அலுமினியம் வந்து வையா தொழிற்படலாம், நாகம் வந்து எக்ஸாக தொழிற்படலாம். எனவே இந்த விடையும் இதுக்கு கொடுக்கலாம். சரியா, மற்றது வராது. ஒன்றும் ஒன்றும் நாகம் கதோட், சாரி, நாகத்திலும் பார்க்க செப்பு கீழே இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல நாகம் தான் அனோட்டா தொழிற்படும். அதே மாதிரி மெக்னீசியத்தை விட செப்பு கீழே இருக்கும். அப்ப இந்த இடத்துல மெக்னீசியம் தான் அனோட்டா தொழிற்படும். அப்ப இதுல கதோட் அனோட் முறையே சொல்லி இருக்கிற விட வந்து 2 வேணும். எனவே இந்த 2 விடைகளை நாங்கள் கூட்டலாம். அடுத்த 13வது. எக்ஸிட் அண்மையில் நடைபெறும் தாக்கு. எக்ஸ் என்று சொல்லிக்க பிள்ளைகள் அது வந்து என்ன, கதோட். கதோட் அண்டைக்குள்ள H+ அயன் வந்து இலத்திரனை ஏற்கிறதாக தான் நாங்க நினைக்கிறோம். சரியான விட 4. H+ வந்து இலத்திரனை ஏற்று H2 கேஸ் உருவாகும். அப்ப அனோட்ல நடக்கிறதாக்கம்னு என்ன சொல்லுங்க, அனோட்டா பயன்படுத்தப்படுகின்ற அந்த உலோகம் வந்து இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றத்துக்கு உட்படும். உதாரணமா மெக்னீசியம் எடுத்தோம்டா, மெக்னீசியம் இலத்திரனை வழிவிட்டு மெக்னீசியம் அயனாக Mg2+ அயனாக மாறும். சொலிட் கரைசல் 4 இலத்திரன், நீங்க 2+ வந்தபடியே இலத்திரக்கு முன்னாடி 2 போகும். இது வந்து அனோட் தான். கதோட் தாக்கம் கரைசல் இருக்கிற H+ வந்து மெக்னீசியம் இருக்கிற இலத்திரங்கள் இந்த புறச்சுட்டு ஊடாக கதோட்டை நோக்கி வரும். இப்ப இந்த இலத்திரங்களை ஏற்று H2 கேஸ் உருவாகும்.
இதான் எக்ஸு கண்மையில், அதாவது கதோட்டு கண்மையில நடக்கிற தவறு. அடுத்த விளையாட்டு 14வது, ஒளித்தரிப்பு பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது. பொதுவாக ஒளியை ஊடுகாட்டாத பொருட்களில் ஒளித்தரிப்பு நடைபெறும், அது சரி. ஊடுகாட்டாத ஒரு பொருள்ல தான் ஒளித்தரிப்பு நடக்கும். இப்ப தளவாடி என்று சொன்னா ஒரு பக்கம் தான் ஒளி வரும், மற்ற பக்கத்தினூடாக ஊடுகாட்டப்படுமா? இல்ல. ஆகவே அந்த மாதிரியான தளங்கள்ல தான் என்ன ஒளித்தரிப்பு நடக்கும். அப்ப அந்த கூற்று சரி. எவ்வகை ஒளித்தரிப்பிலும் படுகோணமும் திரிகோணமும் ஒரே பெருமனுடையதாக காணும், அது சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒளித்தரிப்புன்னு சொல்லி ஒளித்தரிப்புக்கு ரெண்டு விதிகள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஒளித்தரிப்பு நடக்கைக்குள்ள படுகதிர், படுபுள்ளியில வரையப்பட்ட செவ்வன், முறிகதிர், இந்த மூன்றும் ஒரே தளத்தில் இருக்கும். நம்ம அடுத்தது படுகோணம் வந்து திரிகோணத்துக்கு சமனா இருக்கும். இந்த ரெண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டாதான் நாங்க ஒளித்தரிப்பு நடக்கும். ஆகவே ஒரே பெருமன் உடையது என்று சொல்லிக்க அது வந்து சரியான விட. அடுத்த, ஒரு ஊடகத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர் மீண்டும் அதே ஊடகத்தில் வேறு திசையில் பயணிக்கும். சரி, ஒரு சாய்வாக ஒரு ஒளிக்கதிர் பட்டதுன்னு சொன்னால், சரியா, சாய்வார் ஒளிக்கதிர் பட்டதுன்னு சொன்னா ஒரு அஹ், மேற்பரப்புல பட்டு அதே ஊடகத்துல வேற திசையில பயணிக்கும். சரியா, செங்குத்தா படுற ஒளிக்கதிரெல்லாம் என்ன செய்யும்? செங்குத்தா படுற ஒளிக்கதிர்கள் வந்து ஆடியில பட்டு அதே திசையில அதே ஊடகத்துல திரைப்படும். சரி, அப்ப அந்த கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதுல ஒரு ஊடகத்திலிருந்து வேற ஒளிக்கதிர் மீண்டும் அதே ஊடகத்தில் வேறு திசையில் பயணிக்கும் என்றால் அதுவும் சரியான கூற்று தானே. ரைட், அப்ப அதுவும் சரி. ஒரு ஊடகத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர் வேறொரு ஊடகத்தின் ஊடாக பயணிக்கும். வேறொரு ஊடகத்தின் ஊடாக பயணிக்கிறது எங்க நடக்கும்? ஒளி முறிவில தான் நடக்கும். சரியா, ஊடகத்தின் அந்த அடர்த்தி வித்தியாசம் காரணமா ஆஹ், ஒரு ஒளிக்கதிர் வந்து இன்னொரு ஊடகத்தின் ஊடாக பயணிக்க நடக்கிற தோற்றப்பாடு ஒளி முறிவு, அதை நாங்கள் ஒளித்தரிப்பு என்று சொல்லலாம். அப்ப இதுல தவறான கூற்று பாத்தீங்கன்னு சொன்னா, 4வது, ஒரு ஊடகத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர் வேறொரு ஊடகத்தின் ஊடாக பயணிக்கும். அப்படி பயணிச்சதுன்னா அங்க ஒளிமுறிவு தோற்றப்பாடு தான் நடக்குமே ஒளிய, ஒளித்தரிப்பு என்ன செய்யாது, நடக்காது. அதே ஊடகத்துல நடந்தா தான் ஒளித்தரிப்பு. தெரியவில்லை. 14க்கு 4. அடுத்த, புவியின் மீது 60 நியூட்டன் நிறையுடைய பொருள் ஒன்றை சந்திரன் மீது வைக்கும் போது அதன் நிறைக்கு யாது நடைபெறும்? சிம்பிள் கேள்வி. நிறைய என்ன செய்யும்? குறை. திணிவுதான் மாறாது. புவியில ஒரு பொருள் திணிவு 6 கிலோகிராம் என்று வைப்போம். அதை கொண்டு போய் நாங்க சந்திரன்ல வச்சாலும் சந்திரன்ல வந்து அந்த பொருளினுடைய திணிவு 6 கிலோகிராம் தான் இருக்கும். ஆனா நிறைன்றது என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளின் திணிவில புவியீர்ப்பு ஆர்முடல் காரணமா தொழிற்படுற விஷயத்தான் நிறை என்று சொல்றோம். புவியில புவியீர்ப்பு ஆர்முடல் வந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர்/செகண்ட்-2 ஆக இருக்கு. ஆனா சந்திரன்ல வந்து இத மாதிரி 1/6 பங்காகத்தான் இந்த ஈர்ப்பார்முடல், சந்திரன் ஈர்ப்பார்முடல் இருக்கு. ரெண்டபடியா புவியின் நிறையிலும் பார்க்க, புவியில் ஒரு பொருளுக்கு இருக்கிற நிறையிலும் பார்க்க சந்திரன்ல வைக்கப்படைக்க அதனுடைய நிறை என்ன செய்யும்? குறை. எனவே பொருத்தமான விடை குறையும் என்ற விடதான் பொருத்தம். அடுத்த 16, பங்கசுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் சரியானது. பாருங்க, முதலாவது கைட்டினாலான கிளச்சுவரை கொண்டவை, அது சரி. பங்கசுகள்ல கைட்டினாலான கிளச்சுவர் காணப்படும். மற்றது ஆத்திரப்போடாக்கள் புறவன் கூட்டிலையும் இந்த கைட்டினாலான கைட்டின் என்ற ரசாயன பதார்த்தம் காணப்படுது. அடுத்தவை புரோகரியோட்டிக் வகைக்குரியவை. சரியா, புரோகரியோட்டிக் வகைக்குரியவை என்றது தவறு. பங்கஸ் வந்து ஜூக்கரியோட்டிக் வகைக்குரியதா தான் இருக்கு. சரி, ஆக்கியா, பாக்டீரியா, ஜூக்கரியான்னு 3 பேரிராச்சியங்கள். இதுல ஆக்கியாவும் பாக்டீரியாவும் புரோகரியோட்டிக் வகைக்குள்ள வரும். ஜூக்கரியான்றது வந்து ஜூக்கரியோட்டிக் வகைக்குள்ள வரும். இந்த ஜூக்கரியாவில தான் புரோட்டிஸ்ட், பங்கை, பிளான்டே, அனிமாலியாண்டு 4 ராச்சியங்கள் இருக்கு. இது வந்து பங்கஸ்ன்றது வந்து கிங்டம் பங்கை என்றதுக்குள்ள வாரது. அப்ப அது வந்து ஜூக்கரியோட்டிக் வகை. புரோகரியோட்டிக்ன்றது தவறானது. இவை தனிக்கலத்தால் மட்டுமானவை, அதுவும் தவறு. தனிக்கலம் இருக்குது, பல்கலம் இருக்குது, ஆகவே அது தவறு. தனிக்கலத்தால் மட்டுமானவை என்றபடியே அது தவறு. அடுத்து, அல்ஜீனிக் அமில உற்பத்தியில் பயன்படுத்தப்படும். அல்ஜீனிக் அமில உற்பத்தியில பயன்படுத்தப்படுறது வந்து அல்கார். சரிதானே, புரோட்டிஸ்டா ராஜ்யம் தான் அல்ஜீனிக் அமில உற்பத்தியில பயன்படுத்தப்படுது.
அப்ப அதுவும் தவறானது. எனவே இங்க சரியானது கைட்டினால் ஆக்கப்பட்ட கிளச்சுவர், அதுதான் சரியானது. அடுத்த 17வது கொஞ்சம் கூற்றுக்கள் தந்திருக்கணும் பாருங்க. வெளியோட்டில் உள்ள இலத்திரனை இழக்கும் ஆற்றல் கொண்டவை. இலத்திரன் இழக்கப்படுதுன்னு சொன்னா அது கட்டாயமா என்னவா இருக்க சான்ஸ் இருக்கு? முதலாம் கூட்டம் விளக்கலாம், இரண்டாம் கூட்டம் விளக்கலாம், மூன்றாம் கூட்டம் விளக்கலாம். 4 பங்கீடு செய்யும். 5 3 சாரி 5 6 7 எல்லாமே ஏற்கிறது என்பதுதான் அதுகளுக்கு அது. வளியில் எரிக்கும் போது மூல இயல்புடைய ஒட்சைட்டை உருவாக்கக்கூடியவை. மூல இயல்புடைய ஒட்சைட் கிடைக்குது என்று சொன்னாலே அது கட்டாயமா உலோகங்களா தான் இருக்கு. சரி, உலோகங்கள்லாம் மூல ஒட்சைட்டுகளை உருவாக்கும். நல்லுலோகங்கள் அமில ஒட்சைட்டுகளை தான் உருவாக்கும். அடுத்த மின்னை கடத்தக்கூடியவை, அதுவும் பெரும்பாலும் உலோகங்கள்லாம் மின்னை கடத்தும். குறித்த இயல்புகளை கொண்ட மூலகங்கள் அடங்கும் கூட்டமாவது. இதுல 4 பங்கீடு செய்யும் பெறாது, 6 இலத்திரங்களை பெறும், 8 பிணைப்பிலேயே ஈடுபடாது, அது வராது. எனவே இதுக்குள்ள தந்ததுக்குள்ள பொருத்தமானது 2வது. சரி, 2ஆம் கூட்டம். வெளியோட்டுல உள்ள இலத்திரன இலக்கு ஆற்றல் இருக்குது, வழியில் எரிக்கைக்குள்ள மூல ஒட்சைட்டுகளை உண்டு பண்ணும், அதோட மின்னக்கடம். சரி, அப்ப 2ஆம் கூட்டம் மூலம்ன்றது பொருத்தமான விடை. அடுத்த பின்வரும் கரைசல்களில் pH பிரமாணம் 9 கொண்ட கரைசலாக அமைவது. இந்த pH பிரமாணங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா pH பெருமானம் எங்களுக்கு 7லும் பார்க்க குறைவென்று சொன்னா அது அமிலம். 7 என்று சொன்னா நடுநிலை. 7லும் பார்க்க கூட என்று சொன்னால் அது மூலங்களாக இருக்கும். அப்ப இங்க pH 9 என்றபடியே அது கட்டாயமா ஒரு மூல பதார்த்தமா தான் இருக்கும். தந்ததுக்குள்ள மூல பதார்த்தங்களை பார்த்தோம்னா HCl என்றது அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். H2CO3 என்றது கார்போனிக் அமிலம், அதுவும் ஒரு அமிலம். H2SO4 சல்பூரிக் அமிலம், அதுவும் ஒரு அமிலம். சோடியம் இருகார்பனேட் என்றதான் ஒரு மூலம். சரி, அப்ப இங்க பொருத்தமானது சோடியம் இருகார்பனேட். இதான் pH என்னவா இருக்கும்? வெள்ளும் பார்க்க கூடவா இருக்கும். pH பிரமாணம் 9 அண்டைக்குள்ள இதுக்குள்ள தரப்பட்டதுக்குள்ள பொருத்தமானது சோடியம் இருகார்பனேட். அடுத்த 19வது கேள்வி. கிடையாக 100 ஜூல் சக்தியுடன் எறியப்படும் 500 கிராம் திணிவுடைய பொருள் ஒன்று கையிலிருந்து விடுவிக்கப்படும் கணத்தில் அதன் 100 ஜூல் சக்தியோட விடுவிக்கப்படுகின்ற ஒரு பொருள் வேகங்கள் இருக்கு. இப்ப 100 ஜூல் சக்தியோட விடுவிக்கப்பட அதுக்கு இயக்க சக்தி தான் இருக்கும். இயக்க சக்தி இந்த பெருமனம் தந்தபடியே நாங்க வேகத்தை காண்றது ஈஸி. மேலும் பொருள்ல திணிவு தந்திருக்கு. இயக்க சக்திக்குரிய சமன்பாடு அரை எம்பி வர்க்கம். இயக்க சக்தி பிரமாணம் 100 ஜூல் என்று தரப்பட்டிருக்குது. அரை எம்முக்கு பதில் 500 கிராம். இந்த இடத்துல நியம அலகு நாங்க கிலோகிராம்ல கொடுப்போம். இப்ப கிராம கிலோகிராம மாத்த 1000ஆல பிரிக்க வேணும். தர வி வர்க்கம் சரி, அப்ப இதுல இந்த 2 சைவர் இந்த 2 சைவர் வெட்டலாம். இப்ப வி வர்க்கத்தை நாங்கள் எழுவாய் மாற்றினோம்னா பிரிக்கிற இந்த 1000 2 அங்க போய் பெருக்கும். அப்ப 2000 2000 பெருக்கிற இந்த 5 அங்கால போய்க்குள்ள பிரிக்கும். சுருக்கினா 4 20 ஐ சைவர் சைவர் ஐ சைவர் சைவர் வி வர்க்கம் 4. எங்களுக்கு தேவை வி தானே. அப்ப ரூட் 4. வி வர்க்கத்துல இருந்து வி எடுத்தோம்னா ரூட் 400. 20 வர்க்கம் தான் 400. ஆகவே பொருத்தமான விட 20 மீட்டர் பெர் செகண்ட் 2 பேர். சரியா, 19 பொருத்தமான விட எத்தனையாவது? முதலாவது 20 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்த பாருங்க, பின்வரும் வாயுக்களில் எரிபற்று நிலை குறைந்த வாயு. எரிபற்று நிலை குறைந்தது. எரிபற்று நிலை கண்டா என்னன்னு தெரியணும் பிள்ளைகள். எரிபற்று நிலை என்று சொன்னா ஒரு பதார்த்தம் உண்டு வெப்பத்தை பெற்று எரிகிறதுக்கு தேவையான இழிவளவான வெப்பநிலை தான் எரிபற்று நிலை. ஒரு பொருளுக்கு எரிபற்று நிலை குறைவென்று சொன்னா அந்த பொருள் டக்குன்னு என்ன செய்யும்? விரைவாக தீப்பற்றும்.
ஒரு பொருளுக்கு எரிபற்று நிலை அதிகம் என்று சொன்னா அது தீப்பற்றுறதுக்கு அதிக நேரம் தேவைப்படும். இப்ப இங்க கேட்ட கேள்வி என்ன? எரிபற்று நிலை குறைந்த வாயு. இப்ப டக்குன்னு தீப்பிடிக்க விரைவில் தீப்பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பொருத்தமான வாயு வந்து ஐதரசன். ஐதரசன் தான் ஒரு தகனிக்கக்கூடிய வாயு. ஆக்சிஜன் தகனத்துக்கு துணை செய்கிற வாயு, தகனிக்காது, தகனத்துக்கு துணை செய்கின்ற வாயு, அதாலதான் தகன துணை என்று சொல்லும். கார்பனீர் ஆக்சைடு தகனத்துக்கு துணை போகாது, தகனத்தை நிரோதிக்கிற ஒரு வாயு, தகன துணையிலி என்று சொல்றோம் கார்பனீர் ஆக்சைடு. அதுகள் வராது. எரிபொருளை குறைந்த வாயு ஒன்றைக்குள்ள ஐதரசன், அதான் ஒரு தகனிக்கக்கூடிய வாயுவாக இருக்கும். சரிதானே? ஐதரசன் தான் ஒரு தகனிக்கக்கூடிய வாயு. எரிபொருளை குறைவண்டபடியாத்தான் டக்குன்னு விரைவில் தீப்பற்றி. 21. தன்னாட்சி நரம்பு தொகுதியில் பரிவு பகுதியின் மூலம் நடைபெறும் தொழில். தன்னாட்சி நரம்பு தொகுதி வந்து பரிவு பெறவரிவு ரெண்டு தொகுதிகளை கொண்டிருக்குது. இதுல பரிவு வந்து உடம்ப ஆபத்தான அல்லது அவசர நிலைமைகளுக்கு தயார்படுத்துற வேலையை செய்யும். பெறவரிவு வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இதய துடிப்பு வேகத்தை கூட்டுறது வந்து, இதய துடிப்பு வேகம் கூடிச்சென்று சொன்னா குருதி ஓட்டம் வந்து குருதி சுற்றோட்டம் அதிகரிக்கும். அப்ப எங்கட கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அதிக அளவில் கிடைச்சு குளுக்கோஸ் வந்து அதிக அளவில் உடைக்கப்பட்டு எங்களுக்கு உடம்புக்கு தேவையான சக்தி வந்து கிடைக்கும். ஆபத்தான நிலைமைகளுக்கு தயார்படுத்துற ஒரு செயற்பாடு தான் அது. கரிவு பகுதியின் மூலம் நடைபெறும் தொழில் என்று கேட்டபடியா பொருத்தமான விட இதய துடிப்பு வேகத்தை கூட்டுறாரு. கண்மணியை சிறிதாக்குறது வந்து பெறவரிவின்ற வேலை. பரிவு வந்து கண்மணியின் அளவை என்ன செய்யும்? பெரிதாகும். மற்ற சிறுநீர்ப்பையை சுருங்க செய்யறது, இறப்பையை சுருங்க செய்யறது எல்லாம் பெறவரிவு, இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேலைகள் அதை பெறவரிவு தான் செய்யும். அடுத்து 22வது, ஒரு 32 ஓம் தடையின் ஏபிசி என பட்டைகளின் நிறங்கள் முடியும். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது பட்டையின் நிறம் அப்படியே வரும். முதலாவது பட்டையின் நிறம் 3, இரண்டாவது பட்டையின் நிறம் அப்படியே வரும். அதிண்ட இலக்கம் வந்து 2. அடுத்த மூன்றாவது பட்டை வந்து அதிண்ட 10 வலுவாத்தான் நாங்க கொடுப்போம். சரி, அப்ப இங்க எங்களுக்கு 32 ஓம் வாரப்படியா நாங்கள் பூஜ்ஜியத்தை கொடுக்கறதா பொருத்தமா இருக்கும். ஏன்னு சொன்னா எந்த ஒரு இலக்கத்தினையும் பூஜ்ஜியமாவது வலு என்னவா இருக்கும்? ஒன்றாயிருக்கும். அப்ப இதோட இந்த மூன்றாவது நிறப்பட்டை பெருக்கப்பட்டதுன்னு சொன்னா எங்களுக்கு 32 ஓம் கிடைக்கும். எனவே இது வந்து பூஜ்ஜியம் பெருமானம் உடையதாக இருக்கும். சரி, அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னா 3க்குரிய பெறுமதி செம்மஞ்சள் முதலாவது நிறப்பட்டை, 2க்குரியது வந்து சிவப்பு இரண்டாவது நிறப்பட்டை, அடுத்தது வந்து எங்களுக்கு பெருமானம் ஒன்று வரணும் என்றபடியா கருப்பு பூஜ்ஜியம் தான் இருக்க வேணும். எனவே இதுதான் மூன்றாவது நிறப்பட்டையா இருக்கு. சரியா? செம்மஞ்சள் சிவப்பு கருப்பு என்ற உடல்ல வரும். செம்மஞ்சள் சிவப்பு கருப்பு. அடுத்து பாருங்க, கல்சியம் கார்பனேட்டின் 10 கிராமில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை. கல்சியம் கார்பனேட் ரெண்டைக்குள்ள அதன் சேர்மூலக்கூற்று திணிவு 100. அப்ப 100 கிராம் கல்சியம் கார்பனேட்டில் இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை வந்து கார்பன் உண்டு இருக்கிறபடியா 6.02 தர 10-23 அவ்வளவு கார்பன் அணுக்கள் தான் இருக்கு. இங்க கேட்ட கேள்வி வந்து 10 கிராமில் எவ்வளவு என்றுதான் கேள்வி. இப்ப 100 கிராமில எங்களுக்கு 6.02 தர 10-23 எண்ணிக்கையான கார்பன் இருக்குதுன்ற 10 கிராமில் எவ்வளவு? கிராம் வெட்டுப்படும். இந்த ஒரு சைவர் இந்த ஒரு சைவர் வெட்டுப்படும். அப்ப இதை வந்து நாங்கள் 10ல் 1 எடுக்கலாம். தசம் 1 தர 6.02 தர 10-23 இந்த பெறுமதியை எடுக்கலாம். எத்தனையாவது விட? 4. ஒரு ஒழுங்கற்ற திண்மப் பொருள் ஒன்றின் அடர்த்தியை கணிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய விதி. ஆனா நாங்க ஆர்க்கிமீடிஸின் விதியை பயன்படுத்தி அந்த பொருளுடைய அடர்த்தியை சுகமா துணிக்கலாம். ஆர்க்கிமீடிஸின் விதி என்ன சொல்லுது? ஒரு பொருள் ஒரு பாய்மம் ஒன்றுக்குள்ள முழுமையாவோ அல்லது பகுதியாகவோ அமிழ்ந்து மிதக்கும் போது பொருளால் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறம் வந்து அந்த பொருளுக்கு பாய்மத்தால கொடுக்கப்படுற மேலுதைப்புக்கு சமனாக இருக்கும் சொல்லுது. அதை வச்சுக்கொண்டு நாங்க கணிக்கலாம்.
அதாவது முதல் ஒரு பொருள்ல வந்து நாங்கள் நீர்ல முழுமையாக அமிழ்த்தினோம் என்று சொன்னால் சரியா முழுமையாக அமிழ்ந்து மிதக்குது என்று வைப்போம். ஒரு பொருள் வந்து முழுமையாக இப்ப நீர் மேற்பரப்புல ஒரு பொருள் மிதந்தது என்று சொன்னா நிறைய விட மேலுதைப்பு குறைவென்று அர்த்தம். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல மிதக்கும். மேலுதைப்பு நிறைய விட மேலுதைப்பு சரியான குறைவென்று சொன்னா அந்த பொருள் முழுமையாக நீருக்குள்ள என்ன செய்யும் அமிழ். ஆனா முழுமையாக அமிழ்ந்து மிதக்குது ஒரு பொருள் வந்து நீருக்குள்ள முழுமையாக அமிழ்ந்து மிதக்குது என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்துல பொருளுண்ட நிறையும் வழங்கப்படுற மேலுதைப்பும் ஒன்று கொண்டு சமனாயிருக்கு. அதை வச்சுக்கொண்டு நாங்க அடர்த்தியை காணும். அடர்த்தி என்றது என்ன திணிவின்கள் கனவளவு. அதை வச்சுக்கொண்டு நாங்க அடர்த்தி என்ன செய்யலாம் கண்டுகொள்ளலாம். அடுத்த புரதங்கள் பற்றிய சரியான கூட்டை தெரிவு செய்யும். எல்லா புரதங்களிலும் ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடப்பட்ட வீதம் 2:1 இருக்கு. இது வந்து ஒரு தவறான கூற்று. கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் கார்பன் ஐதரசன் ஒட்சன் ஆகிய மூலகங்கள் மாத்திரம் இருக்குது. அதுல வந்து ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் விடப்பட்ட வீதம் 2 காணும். இந்த கார்போஹைட்ரேட் புரதங்கள்ல அந்த கூற்று தவறு. எல்லா புரதங்களும் அமினோ அமிலங்களால் ஆனவை. அது வந்து சரி. புரதங்களோட அடிப்படை கட்டமைப்பு கண்டு பார்த்தோம்னா அது வந்து அமினோ அமிலங்கள் தான். எனவே அது சரியான கூற்று. அடுத்தது அப்ப சரியான கூற்று 2வது தான். மற்றதையும் பார்ப்போம். புரதங்கள் எல்லாம் நொதியங்களாகும். பிள்ளை நொதியங்கள் எல்லாமே புரதங்கள் தான். ஆனா புரதங்கள் எல்லாமே நொதியங்களா இருக்காது. நொதியங்கள்ன்றது புரதங்கள். புரதங்கள் எல்லாம் நொதியம்ன்றது தவறானது. சில புரதங்கள் பொஸ்பரஸ் மூலகத்தை கொண்டுள்ளன. அதுவும் தவறு. புரதங்கள்ல கட்டாயம் கார்பன் ஐதரசன் ஒட்சன் நைதரசன் ஆகிய மூலகங்கள் இருக்கும். சில புரதங்கள்ல பாத்தீங்கன்னா கந்தகம் தான் இருக்கு, பொஸ்பரஸ் இருக்கா. எனவே அதுவும் தவறான கூற்று. ஆகவே 25 பொருத்தமானது சென். எல்லா புரதங்களும் அமினோ அமிலங்களால் ஆனவை. அதான் சரி. 26 பாருங்க. ஒருவில் ஏபி என்னும் இரு உலோகங்களாலான ஒரு ஈருலோக சட்டம் காட்டப்பட்டுள்ளது. இதில் கூடுதலாக விரியும் உலோகம் பி. கூடுதலா பி விரியும். குறைவாக விரியும் உலோகம் ஏ. ஏ வந்து குறைவாக விரியும். ஈருலோக சட்டத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மூடிய மின்சுற்று அமைக்கப்பட்டு ஆழி மூடப்பட்டுள்ளது. இதன் போதான அவதானமாக அமைவது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் நாங்கள் ஆழிய மூடைக்குள்ள மின்குமிழ் வந்து ஒளிரும். சுற்று பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறபடியா மின்குமிழ் ஒளிரும். இந்த கட்டத்துல தொடர்ச்சியா மின்னோட்டம் செலுத்தப்பட என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்து ஹீட் ஆகும். சரியா ஹீட் ஆகைக்குள்ள இந்த உலோகம் வந்து என்ன செய்வார் பி வந்து விரிய தொடங்கும். அப்ப விரிஞ்சதுன்னு சொன்னா இது கிடப்பட்ட தொடுப்பு இல்லாம போயிடும். ஆகவே மின்னோட்டம் தொடர்ச்சியா பாயாது. கண்டபடியே இந்த மின்குமிழ் வந்து அணைஞ்சிடும். முதல் ஒளிந்தபடிதான் இருக்கும். அப்புறம் இது உலோகம் ஹீட்டாக அது விரியும் தான். திண்ம விரிவு பார்த்தாங்கல்ல, திண்மங்கள் வெப்பத்தை பெற்று விரிவடையும். அப்ப விரிவடையக்குள்ள இந்த தொடுப்பு நீக்கிறபடியா தொடர்ச்சியா மின்னோட்டம் பாயாது. கண்டபடியா திருப்ப மின்குமிழ் என்ன செய்யுது அணைஞ்சிடும். இப்ப சரியான அவதானம் வந்து மின்குமிழ் முதல்ல ஒளிரும் பிறகு அணையும். ஒளிர்ந்து பின்னர் அணையும் என்றால் பொருத்தமான விட. ஆழிய பூடைக்குள்ள ஆழிய என்ன மூடைக்குள்ள மின்குமிழ் ஒளிரும். பிறகு தொடர்ச்சியா மின்னோட்டம் பாய வழிக்கிட அணையறதை நாங்கள் பார்க்கலாம். எங்கட கிட்டத்தட்ட அயன் பாக்ஸ்ல நடக்கிற செயற்பாடு தான் நீங்க எடுத்துக்கணும். 27வது உடல் நிறமூர்த்தத்தில் காணப்படும் ஈமோகுளோபின் உற்பத்தியில் செல்வாக்கு செலுத்தும் பின்னடைவு பரம்பரை அலகு விகாரம் அடைவதால் தோன்றும் நோய். பாத்தீங்கன்னு சொன்னா தலசீமியா தான் அதுக்கு. சரி எலிங்கமடைந்த பின்னடைவான பரம்பரை அலகுகள் விகாரம் அடைகிறதால ஏற்படுகின்ற நோய்கள் தங்களோட சிலபஸ்ல தலசீமியாவும் வெளிரலும் இருக்குது. ஈமோகுளோபின் உற்பத்தியில செல்வாக்கு செலுத்துகின்ற பின்னடைவான பரம்பரை அலகு விகாரம் அடைகிறதால உருவாகிறது தலசீமியா. அதே மாதிரி எங்கட தோலின நிறத்துக்கு காரணம் மெலனின். மெலனின் உற்பத்தி செய்யற பரம்பரை அலகில் ஏற்படுகின்ற விகாரம் காரணமா வார பிரச்சனை வந்து வெளிரல் என்று சொல்லும். சரியா வெளிரல் என்று சொல்லும். மற்ற குருதி உரையா நோய் சிவப்பு நிற குருடு வந்து இலிங்கமடைந்த பின்னடைவான பரம்பரை அலகால காவப்படுகின்ற நோய். அது விகாரம் பின்னடைவான பரம்பரை அலகால காவம். அடுத்த பாருங்கோ ஏபிசி என்னும் 3 சர்வசமனான 3 ஓம் தடைகளுடன் இருவாயி ஒன்றும் தொடுக்கப்பட்டுள்ளது ஒரு காட்டுகிறது. இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 ஓம் இந்த 3 ஓம் சமாந்திரமாக இணைக்கப்பட்டிருக்குது. இந்த 3 ஓம் வந்து இந்த 2 தடைகளுக்கும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. காட்டப்பட்டுள்ள நிலையில் தடைகளில் சமவெளி தடை கண்ணை முடிக்கொண்டு தொடுக்கிறையில இதுல ஒரு முக்கியமான உபகரணம் இருக்குது. இது இருவாயி இருக்குது.
இருவாய் இந்த தொழிற்பாட்டையும் வச்சு கொண்டுதான் நாங்கள் பார்ப்போம். இப்ப பாருங்க, பேட்டரியின் முடிவிடத்திலிருந்து கரண்ட் பாய வலிக்கிடும். இந்த கரண்ட் வந்து அஹ், ரெண்டு கம்பிகளின் ஊடாக என்ன செய்யும், பிரிஞ்சு போகும். அப்ப இதுக்குள்ளால கரண்ட் போகுமான்னு கேட்டு இதுக்குள்ளால கரண்ட் போகாது. என்னன்னு சொன்னா இது வந்து என்ன, பாசிட்டிவ் அனோட் முடிவிடம், முன்னுக்கு இருக்கிறது கேதோட் முடிவிடம். அப்ப இங்க பேட்டரியின் பிளஸ் வந்து மைனஸோட கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே இது பின்முக கோடல். பின்முக கோடலா ஊடாக கரண்ட் பாயுமா? பாயாது. அப்ப இந்த 3 ஓம் தடையின் ஊடாக மின்னோட்டம் என்ன செய்யாது? பாயாது. வார கரண்ட் முழுக்க இதுக்குள்ளால போய் இந்த 3 ஓம் தடையின் ஊடாக போய் மின்கல தடை. சரி, இப்ப 3 ஓம் வேலை செய்யாதபடியே இந்த 3 ஓமும் என்ன நிலையில இருக்குது? தொடர் நிலையில இருக்கு. தொடர் நிலையில இருக்குதுன்றபடியா சமவெளத்தில காண்றதுக்கு கூட்டம் மூண்டையும் கூட்டி விட்டோம்டா சமவெளத்தடை 6 ஓம் தவிர. சரியா? 6 ஓம். சரி, இதே இந்த டயோட் இல்லாம கேள்வி வந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன முதல் சமவெளத்தடியை கண்டு 3க்கு 3 கண்டு சொன்னா 1.5 வரும். 1.5 ஓமோட 3 ஓம் தொடர் நிலையில் இருக்குது. அப்ப கூட்டி விட 4.5 ஓம் ரெண்டபடியே போட்டிருக்கும். ஆனா இங்க டயோட் வாரபடியா அதை கவனிச்சு செய்யணும். 3 ஓம் தடையினூடா மின்னோட்ட பாயாது ரெண்டபடியா சமவெளத்தடியாக 6 ஓம் சொல்லிப்படும். சரி, அந்த விடயங்கள்ல கவனமா இருக்கும். அடுத்து 29வது பாருங்க. தாவரம் ஒன்றின் ஒளித்தோப்பு செயல்முறையின் போது சூழலில் இருந்து அகற்றப்படும் கார்பனீர் ஒக்சைடு வாயுவின் திணிவிற்கும் தாவரத்தினால் வெளியேற்றப்படும் ஒட்சன் வாயுவின் திணிவிற்கும் இடையிலான விகிதமாக அமையக்கூடியது பின்வருவனவற்றுள் எது? திணிவுக்கிடப்பட்ட விகிதம் கேட்கப்பட்டது. 29. ரைட். தாக்கம் தந்திரிக்கணும் பாருங்க. எங்களுக்கு 6 CO2 6 நீரோட தாக்கம் அடைஞ்சு குளுக்கோஸும் ஒட்சனும் ரைட். இப்ப கேள்வி வந்து சூழலில் அகற்றப்படுகின்ற கார்பனீர் ஒக்சைடு 6 மூல் கார்பனீர் ஒக்சைடு அகற்றப்பட்டா தாவரத்தினால் வெளியேற்றப்படுகின்ற ஒட்சிசன் எவ்வளவு மூல் ஒட்சன் வெளியேறுது? 6 மூல் ஒட்சிசன் வந்து வெளியேறும். 1 மூல் கார்பனீர் ஒக்சைடு தாக்கம் அடைஞ்சா எங்களுக்கு எத்தனை மூல் ஒட்சன் வெளியேறும்? 1 மூல் வெளியேறும். திணிவு கிடப்பட்ட வீதம் தான் கேட்டது. மூல் வீதம் தான் இது. திணிவு கிடப்பட்ட வீதம் தான் எங்களுக்கு கேட்டது. அப்ப CO2 மூல். சரியா? CO2 மூல் பார்த்தோம்னு சொன்னா அது வந்து எவ்வளவு? 1 மூல் CO2 திணிவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், சரி, 1 மூல் CO2 திணிவு வந்து 44 கிராம். அது பார்க்க தெரியும் தானே? CO2 காவனுக்கு 12, ஒட்சனுக்கு 16, 2 இருக்கிறபடியே 2ஆல பெருக்கோணம். 16 2 32, அப்போ மொத்தம் 44. 1 மூல் கார்பனேட் ஒட்சைடு என்ன திணிவு? 44 கிராம். அதே மாதிரி 1 மூல் ஒட்சிசன் திணிவண்டு எடுத்த மாட்டான். ரெண்டுக்கும் விகிதம் 6 6. அப்போ ஒன்று கொண்டு தான் அதை வச்சுக்கொண்டு 1 மூல் சொல்றேன். ஒட்சன் மூலக்கூற்றின் சார் மூலக்கூறு திணிவை கணிச்சவன் சொன்னா ஒட்சனுக்கு 16, ஓட்டு கண்டபடியே இங்க 2 இருக்க போகுது. அப்ப 16 2ஆல பிரிக்கி விட்டாங்க 32 கிராம் வேறு. இப்ப கேட்டது திணிவு கிடப்பட்ட விகிதம். இப்ப இதை சுருக்கி கொடுத்தீங்கன்னா சரி, 4ஆல சுருக்கலாம். என்ன 11 44 கிராம் கிராம் வெட்டுப்படும். 32 4ஆல சுருக்கலாம் 8 32. இப்ப விகிதம் வரும் 11 8க்கு 2 வரும். சரியா? 11 8. இதுலயும் சில பேர் அவசரப்பட்டு என்ன செய்யறது, மூல் விகிதத்தை மட்டும் 6 6க்கு தானே 6 CO2 தாக்கம் அடைஞ்சு 6 ஓட்டு வருது. அப்ப 1 1 கண்டது இப்படியே போட்டிருப்பான். சரி, அது தவறானது. என்ன மூல் விகிதம் தான் அது. கேட்டது திணிவு விகிதம், அதை கவனிக்கும். சரியா? கேட்டது திணிவுக்கு இடையிலான விகிதம் தான் கேட்டு. ஆகவே மூளை வந்து நாங்கள் மூளை வச்சுக்கொண்டு திணிவை கணிச்சு அதுக்கு இடப்பட்ட விகிதம் தான் கொடுக்கணும். 11 8 கண்டு. இதெல்லாம் கவனமாயிருக்கும். 30வது. நுண்ணங்கிகள் எப்போதும் பல்வேறு சுற்றாட நிலைமைகளுக்கு வெற்றிகரமாக வாழ்வதற்கு இசைவாக்கம் உள்ள அங்கிகள் தான். அது சரி. எல்லா வகையான சுற்றாட நிலைமைகளுக்கும் பழக்கப்பட்டதா இருக்கும் நுண்ணங்கி. இப்ப அந்த கூற்று வந்து சரியானது. மற்றதுகளையும் பார்ப்போம் நாங்கள். கல ஒழுங்கமைப்பு இல்லாத அங்கிகளா? பிள்ளை. எதுக்கு மாத்திரம் கல ஒழுங்கமைப்பு இல்லைன்னா வைரஸுக்கு மட்டும்தான் கல ஒழுங்கமைப்பு இல்லை. மற்றபடி ஆல்காக்கள், பாக்டீரியாக்கள், புரோட்டிஸ்டா ராஜ்யத்துக்குள்ள வாரதுகள், புரோட்டோசோவாக்கள், அதுகள் எல்லாத்துக்கும் கல ஒழுங்கமைப்பு இருக்குத்தானே. கல ஒழுங்கமைப்பு இல்லாத அங்கிகள்ன்றது தவறானது.
வெறும் கண்ணினால் அவதானிக்க முடியாத அங்கிகள். இல்ல, தனிக்கலமாக இருக்கைக தான் வெறும் கண்ணால அவதானிக்கிறது. மற்றபடி நாங்கள் பூஞ்சனத்தை கண்ணால பாக்குறோம் தானே. காளான் வந்து ஒரு பங்கு சின்ன இனப்பெருக்க கட்டமைப்பு, அதை கண்ணால பாக்குறோம் தானே. வெறும் கண்ணினால் அவதானிக்க முடியாத அங்கிகள்ன்றது தவறானது. இரசாயன தற்போசணிகளா? சரி, எப்போதும் ரசாயன தற்போசணிகள் என்றதும் வந்து தவறு. என்னன்னு சொன்னா அல்காக்கள் இருக்குது. அல்கா ஒரு நுண்ணங்கி. ஆனா அது வந்து என்ன செய்யும்? ஒளித்தோப்பு செய்யும். பச்சையம் இருக்கிறபடி அது வந்து ஒளித்தோப்பு செய்யும். எப்போதும் ரசாயன தற்பூசணிகள் என்றது தவறான கூற்று. எனவே சரியானது முதலாவதான் சரி. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சீரான மரப்பலகை PQ ஆனது XY என்னும் இரு நிலைக்குத்து தாங்கிகளின் மீது கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சீரான மரப்பலகையா? அது வந்து XY என்று சொல்லப்படுற ரெண்டு தாங்கிகள்ல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது சமநிலையில இருக்கணும் சொன்னா பிள்ளைகள், இதனுடைய மைய புள்ளியில இந்த கோலினுடைய நிறம் வந்து என்ன செய்யும்? தாக்கும். சரியா? வை நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அதே வேளை வை வந்து இதோட ஃபிட்டா பூட்டப்பட்டிருக்குது. எக்ஸ் ஆனது வையை நோக்கி அசைக்கப்படுகிறது. இந்த எக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா வையை நோக்கி அசைக்கப்படுதுதான். பலகையின் மீது XY ஆகிய தாங்கிகளில் இருந்து உள்ள RX RY என்னும் செவ்வன் மரதாக்கங்களின் பெருமென்கள் முறையே. சரி, இதால் ஏற்படுத்தப்படுற செவ்வன் மரதாக்கம் தான் கேள்வி. ஆரம்பத்தில் அப்படி நிலைக்குத்தா வைக்கப்பட்டிருக்க பாத்தீங்கன்னு சொன்னா இதால வழங்கப்படுற மரதாக்கம் RX என்று சொல்றோம். இதால வழங்கப்படுற மரதாக்கம் RY என்று சொல்றோம். RX RY கூட்டுத்தொகை நிறைக்கு சமனாயிருக்கு. அதால கோல் சமநிலையில இருந்தது. இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த எக்ஸ்ன்றதை வந்து வைய நோக்கி நகர்த்த போறோம். இப்ப எக்ஸ வந்து வைய நோக்கி நகர்த்தினோம்னு சொன்னா இந்த நிறை தாக்குற புள்ளியும் என்ன செய்யும்? எங்க பேரம் கூடவோ அதுக்கு கிட்டத்தான் அந்த நிறை வந்து நகர்ந்து கொண்டு போகும். சரி, அந்த ஈர்ப்பு மையம் வந்து நகர்ந்து கொண்டு போகும். அப்ப இப்ப எக்ஸுக்கும் இந்த ஈர்ப்பு மையத்துக்கும் விடப்பட்ட தூரம் வந்து அதிகரிக்க போகுது. அதே நேரத்துக்கு வைக்கும் ஈர்ப்பு மையத்துக்கும் விடப்பட்ட தூரம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப எங்களுக்கு கோல் சமநிலையில நிக்க வேணும் என்று சொன்னால் விசை திருப்பங்கள் வந்து சமநிலையில இருக்கும். இந்த புள்ளி வெற்றி ஏற்படுத்தப்படுற திருப்பம், அந்த புள்ளி வெற்றி ஏற்படுத்தப்படுற திருப்பம் வந்து ரெண்டு எக்ஸாலையும் வையாலும் ஏற்படுத்தப்படுற திருப்பங்கள் சமநிலையில இருந்தா தான் எங்களுக்கு வந்து அந்த கோல் வந்து சமநிலையில இருக்கு. அதாவது ரெண்டு திருப்பங்களும் சமநிலையில இருக்கும். அப்ப எக்ஸ நோக்கி நகர்த்தைக்குள்ள இங்க தூரம் குறைகிறபடியால, சாரி, இங்க தூரம் அதிகரிக்குது. எக்ஸுக்கும் ஈர்ப்பு மையத்துக்கும் விடப்பட்ட தூரம் அதிகரிக்குது, வைக்கு குறையுது. அப்ப அதை ஈடு செய்யறதுக்காக எக்ஸ்ல தொழிற்படுற இந்த செவ்வன் மரதாக்கம் RX வந்து குறைய வேணும். அதே வேளை பையில தொழிற்படுகின்ற மரதாக்கம் RY வந்து அதிகரிக்க வேணும். ரெண்டாத்தான் திருப்பக்கோள் சமநிலையில நிற்கும். ஆகவே சரியான விட வந்து ரெண்டாகும். செவ்வன் மரதாக்கம் குறையணும், RY அதிகரிக்க வேணும். அடுத்து 32வது பாருங்க. பின்வருவனவற்றுள் இயற்கை பல்வதிய சேர்வைகளுக்கு உதாரணமாக அமைவது. இயற்கையானது அண்டைக்குள்ள பெறப்பட்டதுல வந்து புரதம் தான் இயற்கையானது. சரியா? பொலிக்ளோரோ எதிலீன், டெஃப்லோன், பொலித்தீன் எல்லாம் செயற்கை பல்வதியம். புரதம், கார்போஹைட்ரேட், அதாவது பல்சக்கரைட், நியூக்ளிக் அமிலங்கள், இயற்கை ரப்பர், இதெல்லாம் இயற்கை பல்வதியங்களாக இருக்கும். அடுத்த 33வது. பின்வரும் விட்டமின்களில் செவ்வன்பு மச்சை உருவாக்கத்துக்கு காரணமான விட்டமின். செவ்வன்பு மச்சை உருவாக்கத்துக்கு காரணமான விட்டமின் விட்டமின் பி.
சரியா? விட்டமின் பி அதுல பயன்பாட்டுல பாருங்க, இந்த செவ்வெண்ம மச்சை உருவாக்கத்துக்கு உதவும். சரியா? செவ்வெண்ம மச்சை உருவாக்கம், வெண்குளியங்கள்ட முதிர்ச்சி, நரம்புளியங்கள்ட பேணுகை, செங்குளியங்கள்ட உற்பத்தி, அதில் எல்லாத்துக்கும் விட்டமின் பி அவசியம். அடுத்த 34 தைராய்டு சுரப்பினால் சுரக்கப்படுவதும் குருதியில் கல்சியத்தின் அளவை கூட்டுவதுமான கல்சியம். சரியா? தைராய்டு சுரப்பியால ரெண்டு ஹோமோன்கள் சுரக்கப்படுது. ஒன்று வந்து தைரோக்சின், அடுத்தது கல்சிமோனின். தைரோக்சின் வந்து உடல் அனுசரணை வேகத்தை கட்டுப்படுத்துறதோட தொடர்புடையது. கல்சிமோனின் வந்து கல்சியத்தின் அளவை கட்டுப்படுத்தும். சரி, இப்ப கல்சியம். ரைட், 35வது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். 230 வோல்ட் 100 வாட் மதிப்பீட்டை உடைய மின்குமிழானது 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் மின்முதலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட். மின்குமிழ்ந்த அழுத்த வேறுபாடு 230 வோல்ட் அழுத்த வேறுபாட்டில் தொலைப்படக்கூடியது. அதனுடைய வேல்யூ 100 வாட் என்று தரப்பட்டிருக்குது. அது வந்து 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஏசி. 50 ஹெர்ட்ஸ் என்றைக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஏசி ஆடல் ஓட்ட மின்களோட இணைக்கப்பட்டிருக்கா. முதலாவது கூற்று, மின்குமிழுக்கு பிரயோகிக்கப்பட்டுள்ள உயர்ந்த அழுத்த வித்தியாசம் 460 வோல்ட். அது தவறு. உயர்ந்த அழுத்த வித்தியாசம் அவ்வளவு 230 வோல்ட் தொழிற்படக்கூடியது. அப்ப 460 வோல்ட்ன்றது தவறான கூற்று. அடுத்த, குறிக்கப்பட்ட வலுவில் விளக்கு ஒளிரும் போது அதன் தடை 529 ஓம் ஆகும். இப்ப இது நாங்க தடை பிரமாணத்தை காணணும். அதுக்கு முதல் வலுவை வச்சுக்கொண்டு மின்னோட்டத்தை காணும். வலு வந்து அழுத்த வேறுபாடு தர மின்னோட்டத்தின் பெருக்கத்துக்கு சமன். இப்ப மின்னோட்டத்தை நாங்கள் வலுவாய் மாற்றினா பெருக்கிற அழுத்த வேறுபாடு அங்கால போய்க்க பிரிக்கும், பிஓவி வரும். வலு வந்து 100 வாட், அழுத்த வேறுபாடு 230. இந்த மேல உள்ள ஒரு சைவர் கீழே உள்ள ஒரு சைவரை வெட்டலாம். 10 23 அதை அப்படியே வச்சிருக்கிறேன். இதை கொண்டு போய் V7IRல பிரதியிட போறேன். என்னோட ஆறு தான் எனக்கு தேவை. 6 எழுவாய் மாற்றி சொன்னா பெருக்கிறாய் அங்கால போய்க்க பிரிக்கும், விஓ வரை. அழுத்த வேறுபாடு 230. ஐ என்ன மின்னோட்டத்துக்கு பதிலாக 10/23. 10/23 சொல்லிக்க அந்த 23 மேல வந்து பெருக்கப்படும். இப்ப இந்த 10ல் இருக்கிற ஒரு சைவரையும் இந்த சைவரையும் பற்றலாம். அப்ப 23 பெருக்கினம் என்று சொன்னால் 529 என்று விட கிடைக்கும். அதாவது தடை 529 ஓம் என்றது சரியான கூற்று. மூன்றாவது கூற்று பாருங்க, மின்குமிழினூடாக பாயும் மின்னோட்டமானது ஒவ்வொரு செகண்டிலும் 100 தடவைகள் பூஜ்ஜியமாகும். அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பிள்ளைகள். 50 ஹெர்ட்ஸ் ஆடலோட்ட மின்முதல் என்றபடியால 50 ஹெர்ட்ஸ் அதுக்கு என்ன கருத்து? ஒரு செகண்டில் 50 தடவைகள் மின் பாயிர திசை வந்து என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. அதான் அதன் கருத்து. 50 ஹெர்ட்ஸ் ஒரு செகண்டில் 50 தடவைகள் மின்னோட்டம் பாயிர திசை வந்து மாறும். சரிதானே? அப்ப 50 தடவைகள் மாறுதுன்னு சொன்னா ஒரு முழுமையான அலை என்று சொல்லிக்கப்படுகிறது. ஒரு முழுமையான ஆடலோட்ட மின்னோட்ட அலையை பார்த்தீங்கன்னு சொன்னா அழுத்த வேறுபாட்டுக்கு நேரத்துக்கு விடப்பட்ட இதை வரைஞ்சோம்னு சொன்னா ஒரு இப்படி 2 அரைத்தாளிகள் உள்ளடங்கினதா இருக்கு. சரி, இதைத்தானே நாங்கள் ஒரு அலை என்று சொல்றோம். இப்படி 50 அலைவுகளை மேற்கொள்ள போகுது. அப்போ ஒரு அலை என்று சொல்லி இது ஸ்டார்ட் பண்ணி இங்க இது ஸ்டார்ட் பண்ற இடத்துல பூஜ்ஜியமா இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல அழுத்த வேறுபாட்டு உச்சத்தை அடையும், மேக்சிமமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நடுப்புள்ளியிலையும் மின்னோட்டம் பூஜ்ஜியத்தை எடுக்கும். பிறகு வந்து அடுத்த சுழற்சி, இந்த 2வதுல இருந்து அடுத்த சுழற்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. அது அடுத்த சுழற்சி இந்த பூஜ்ஜியம், இந்த இடத்துல இன்னொருக்கா பூஜ்ஜியம் வருது. பிறகு 3வது அங்கே அடுத்த சுழற்சி. அப்ப ஒரு தடவையில பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு தடவை மின் திசைய மாத்தைக்குள்ள 2 தடவைகள் பூஜ்ஜியமா வரும். அதை ஏற்றுக்கொள்றீங்க தான்? 2 தடவைகள் மின்னோட்டத்தினுடைய திசை வந்து இந்த இடத்துல பூஜ்ஜியம், அடுத்த இந்த இடத்துல பூஜ்ஜியம், 2 தடவைகள் பூஜ்ஜியமா வருது. அப்புறம் இது வந்து 2வது அலைக்குரிய 2வது அலையில இது ஒருக்கா பூஜ்ஜியம், இதுல ஒருக்கா பூஜ்ஜியம், அப்புறம் அங்காலும் 3வது. அப்போ ஒரு அலையில 2 தடவைகள் பூஜ்ஜியத்துக்கு வாரபடியா இங்க மொத்தம் 50 தடவைகளில் மின்பாயிர திசை மாறுது. இப்போ 50 தடவைகளுக்கும் எத்தனை தடவை பூஜ்ஜியமா? 50 2 100 தடவைகள் பூஜ்ஜியமா. ஆகவே 100 தடவைகள் பூஜ்ஜியமாகும் என்ற கூற்று வந்து சரியானது. அப்ப இதுல சரியான விட பாத்தீங்கன்னு சொன்னால் ஏ வந்து தவறு, பிஎம்சிஎம் 4, பிசி.
அடுத்த 36. குறித்தொரு சந்தர்ப்பத்தில் நேர்கோட்டு பாதை ஒன்றில் இயங்கும் மோட்டார் வாகனத்தின் வேகம் நேரத்துடன் மாறுபடும் வரைவு அருகில் தரப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுகளுள் சரியானது. ஒரு வேக நேர வரைவு தரப்பட்டது. வரைபம் நாங்கள் முதல் விளக்கப்படுத்திட்டு போவோம். அடுத்தது வரைவு பாருங்க பிள்ளைகள். முதல் 4 செகண்ட்கள்ல 20 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோட ஆரம்பிச்சு 50 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தை அடையுது. அது வரைக்கும் சீரான முறையில அதனுடைய வேகம் வந்து அதிகரிக்குது. அப்ப சீரான ஏர்முடலோட இயங்கி அப்புறம் 4 தொடக்கம் 8 செகண்ட்கள் வரையான அந்த காலப்பகுதியில வந்து 50 மீட்டர் பெர் செகண்ட் மாறா வேகத்தோட அந்த வாகனம் வந்து இயங்கி இருக்குது. இதுதான் வரைவு மூலமா நாங்க அறிந்து கொள்ற விஷயம். இப்ப சரியானதை பார்ப்போம். மோட்டார் வாகனம் முதல் 4 செகண்ட்களில் மாறா வேகத்துடன் சென்றுள்ளது. அது தவறான. முதல் 4 செகண்ட்கள்ல சீராக ஏர் முடுங்கி இருக்கு. சரியா, வேகம் வர வர கூடி இருக்குது, சீராக கூடி இருக்கு. அப்ப சீரான ஏர் முடுகு. சரியா, சீரான ஏர் முடலோட பயணிச்சிருக்கு. மாறா வேகம்ன்றது தப்பு. மோட்டார் வாகனம் 4 தொடக்கம் 8 செகண்ட்கள் ஓய்வில் இருந்துள்ளது. ஓய்வில் சொன்னா இயக்கம் நடக்கையில் என்று. இங்க 4 தொடக்கம் 8 செகண்ட்கள் 50 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோட இயங்கி இருக்கு. இதே ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இப்படி ஒரு கிராஃப் பெருமாக இருந்தா அது ஓய்வு என்று சொல்லும். நேரத்தோட தூரம் மாறாட்டி அது ஓய்வு. இங்க 4 தொடக்கம் 8 செகண்ட்கள் காலப்பகுதி, 4 செகண்ட்கள் காலப்பகுதி 50 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோட இயங்கி இருக்கு. ஓய்வில் இருக்கிறது என்ற கூற்று தவறு. அடுத்த முதல் 4 செகண்ட்களில் மோட்டார் வாகனத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் 20 மீட்டர் பெர் செகண்ட் ஆகும். முதல் 4 செகண்ட்கள் ஆரம்ப வேகம் பாத்தீங்கன்னா 20, இறுதி வேகம் 50. அப்ப இறுதி வேகத்துல இந்த ஆரம்ப வேகத்தை கழிச்சு விட்டோம்னு சொன்னா வேக மாற்றம் வரும். 50ல் 20 போச்சுன்னா 30 தான் வரும். 30 மீட்டர் பெர் செகண்ட் தான் நாங்க ஏற்பட்ட வேக மாற்றம். இங்க 20 தந்தபடியா அந்த கூற்றும் பிழை. அடுத்த மோட்டார் வாகனமானது 200 மீட்டர் தூரம் மாறா வேகத்துடன் இயங்கியுள்ளது. மாறா வேகம் அண்டைக்குள்ள இந்த 4 செகண்ட்கள் கொண்ட காலப்பகுதியில தான் மாறா வேகத்தோட இயங்கி. மாறா வேகத்தோட பயணம் செய்த தூரத்தை கணிக்கணும் என்று சொன்னார். ஒரு வேக நேர விரைவை வச்சுக்கொண்டு மாறாத வேகத்தோட பயணம் செய்யற தூரத்தை கணிக்கணும் என்று சொன்னார் பிள்ளைகள். இந்த 4 செகண்ட் காலப்பகுதியில தான் மாறா வேகத்தோட பயணிச்சிருக்குது. வேக நேர வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்ப எங்களுக்கு இடப்பெயர்ச்சி அல்லது தூரத்தை. சரி, அப்ப இது வந்து ஒரு செவ்வக பகுதியா வரப்போகுது. இது இவ்வளவு 4 செகண்ட். இவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு 50. அப்ப செவ்வகத்தின் பரப்பு காணணும்னா நீளந்தராக நீளம் 50, அகலம் 4, சுருக்கி விட்டோம்னா 200. இப்ப சென்ற தூரம் மாறாவத்தோட சென்ற தூரம் 200 மீட்டர் என்பதுதான் சரியான கூற்று. 36க்கு எத்தனையாவது வரும்? 4வது. ரைட். 37. அமோனியா சேர்வையை நைட்ரோசோமோனஸ் பாக்டீரியா எப்பதார்த்தமாக மாற்றுகிறது. அமோனியா சேர்வையை நைட்ரோசோமோனஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நைட்ரைட்டாக மாற்றும். பிறகு நைட்ரோஃபேக்டர் என்று சொல்லப்படுற பாக்டீரியா தான் நைட்ரேட் ஆகும். சரியா, முதலாவது நைட்ரோசோமோனஸ் என்றது வந்து நைட்ரைட்டாகத்தான் மாற்றும். எனவே சரியான விட நைட்ரேட். நைட்ரோஃபேக்டர் தான் நைட்ரேட் ஆகும். சரியா, நைட்ரசன் பதிக்கிற முறையில் இருக்கு. நைட்ரைட்டாக்கும் பாக்டீரியாவான நைட்ரோசோமோனஸ் பாக்டீரியா அமோனியா சேர்வையை நைட்ரைட்டாக மாற்றும். அதாவது NO2- ஆக மாற்றும். நைட்ரோஃபேக்டர், இந்த நைட்ரோஃபேக்டர் என்ற பாக்டீரியா தான் நைட்ரைட்டை நைட்ரேட்டாக மாற்றும். NO3- ஆக மாற்றும். சரிதான், ஞாபகத்துல வச்சிருக்கோம். மற்றது உயிரியல் பதித்தல் முறை என்று சொல்றது மண்ணில வாழக்கூடிய சுயாதீனமான பாக்டீரியான அசெட்டோபேக்டர், அது மாதிரி அவரை குடும்ப தாவரங்கள வேர் முடிச்சுக்கள் இருக்கிற ரைசோபியம் பாக்டீரியாக்கள் வந்து வளிமண்டல நைதரசனை மண்ணில பதித்துக் கொள்ளும். அதாவது உயிரியல் பதித்தல் முறை என்று சொல்றோம். அதே மாதிரி சூடோமோனஸ், டயோபெசிலஸ் இதுகள் வந்து நைதரசன் இறக்குற வேலையை செய்யும். அதாவது நைட்ரேட் NO3- திருப்ப நைதரசனாக வளிமண்டலத்துல சேர்க்கிற வேலையை இந்த ரெண்டு நுண்ணங்கி செய்யும். 38.
நாளாந்தம் விவசாய நடவடிக்கைகளின் போது பல்வேறு விவசாய ரசாயன பதார்த்தங்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்றோம். இதன் மூலம் சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்ற பேர உலோகம். சரி, விவசாய ரசாயன பதார்த்தங்கள் மூலமா சூழலுக்கு அதிக அளவில் சேருகின்ற பேர உலோகம் ஆசிட். 39 பல சேதனச் சேர்வைகள் நீண்ட காலம் சூழலில் சேர்வதனால் ஏற்படும் பாதிப்புகள் சில கீழே தரப்பட்டுள்ளன. நிலைபேறான சேதன மாசாக்கிகள் என்று சொல்லுவோம். அதை ஏற்படுத்துகின்ற பிரச்சனையான பாதிப்புகள்லாம் கேட்டிருக்கு. அந்த கூற்றுகள் தந்திருக்கணும், அதுல சரியானது. முதலாவது பாருங்க, பிறப்பின் போது ஏற்படுகின்ற விகாரம், அது சரி. மந்த புத்தி, அதுவும் ஏற்படுறது. இனப்பெருக்க தொகுதிகளின் செயற்பாடுகள் நலிவடைகிறது, அதுவும் இந்த நீண்டகால அந்த சேதன மாசாக்கிகளால வரக்கூடிய பிரச்சனை தான். ஆகவே சரியானது என்று கேட்டா ஏபிசி எல்லாமே. அடுத்த இறுதி கேள்வி 40வது. வீடொன்றை கட்டும் போது இயற்கை சக்தியின் பயன்பாட்டை அதிகரிக்க பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகளும் மிக பொருத்தமான நடவடிக்கை. சரியா? தீந்தைகள் தெரிவு செய்யும் போது கருமையான நிறங்களை தெரிவு செய்தல் என்றது தவறு. தீந்தைகளை நாங்க தெரிவு செய்யக்குள்ள நல்ல வெளிர் நிறங்களை தெரிவு செய்தோம்னா தான் வீடும் பிரகாசமாக இருக்கும். கரும நிறங்களை தெரிவு செய்யறது பொருத்தமற்றது. மற்ற வீட்டினுள் மெல்லிய திரைச்சீலைகளை பயன்படுத்துவதனால் வளிபதனமாக்கியில் நிகழும் வெப்ப பரிமாற்றம் குறைந்து மின்னின் செலவு குறையும். அதுக்கு நாங்க தடித்த திரைச்சீலைகளை பயன்படுத்துறதான் பொருத்தமானதா இருக்கும். மெல்லிய திரைச்சீலைகளை பயன்படுத்துறது பொருத்தமற்றது. மற்ற வீட்டினுள் இயற்கை சூரிய சக்தியை பயன்படுத்தும் போது ஜன்னல்களை வடக்கு கிழக்காக அமைத்தல், அதான் சரியா. ஜன்னல்களை நாங்க கிழக்கு மேற்கு திசைகள் அமைச்சோம்னா நேரடியா சூரிய வெப்பம் எங்கட வீடுகள்ல படும். அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் வீடுகளுக்குள்ள. அது பொருத்தமற்ற ஒரு முறை. இயற்கை சூரிய சக்தியை பயன்படுத்தி ஜன்னல்ல வடக்கு கிழக்கு அமைக்கிறது பொருத்தப்பாடுடைய ஒரு முறையாகும். சரி, எனக்கு பொருத்தமான விட 40க்கு. சரியா, கிழக்கு மேற்கண்ட இப்ப கிழக்கு பக்கமா நாங்கள் வைக்கிறதுக்கு காரணம் கால நேர சூரிய ஒளி அங்க விழும் அந்த சந்தர்ப்பத்துல அது எங்களோட ஆரோக்கியத்துக்கு நன்மை, அதோட புத்துணர்ச்சியையும் உருவாக்கும். மற்ற குளிர்காலங்கள்லயும் ஒரு வெப்பநிலையை பேணுறதுக்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் கிழக்கு மேற்கு திசைகள் அமைச்சம் என்று சொன்னா அது மேற்கு திசை என்று சொல்லிக்க நேரடியான தாக்கம் இருக்கும். பிற்பகல் வேளைகள்ல கூடுதலான தாக்கம் இருக்கும். அப்ப வெப்பநிலையின் தாக்கம் அதிகமா இருக்கும். அதாவதுதான் கிழக்கு மேற்கு திசைகள்ல அமைக்கிறத தவிர்க்கிறது. வடக்கு கிழக்காய் தண்டைக்குள்ள குளிர்ந்த காற்றோட்டம் வீடு முழுக்க கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்டை சூடுபடுத்தாமல் ஓரளவு குளிர்ச்சியா வைத்திருக்கிறதுக்கு அதுல உதவுறபடியாத்தான் நாங்க வடக்கு கிழக்கு திசைகளை தெரிவு செய்வோம். சரி, மற்ற அடர் வெளிச்சமான ஒரு ஒளியும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், விளந்தான் பிள்ளைகள் 40 கேள்விகள். தெளிவான விளக்கங்களை 7 மாணவரைக்கும் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு நம்புறேன். முழுமையா எல்லாத்தையும் பாருங்க பிள்ளைகள். முழுமையா நீங்கள் பாத்தீங்கன்றதான் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் தெளிவா கொடுத்திருக்கிறேன். வடிவா பாருங்க, ஒருக்கா செய்து பாருங்க. அதுக்கு விளக்கங்களோட ஒருக்கா பார்த்து திருத்திக் கொள்ளுங்க. அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்படி நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய புள்ளிகள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மாதிரி இதுக்குரிய பகுதி 2 நான் சூம் கிளாஸ்ல செய்து கொண்டிருக்கிறேன், செய்வேன். சூம் கிளாஸ்ல வேற ஒரு பேப்பர் நான் செய்த ஒரு பேப்பர் போய் கொண்டிருக்குது. அது முடிச்ச அப்புறம் இந்த பேப்பர் தான் பார்ப்பேன். விருப்பமான ஆக்கள் சூம் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி கொடுக்கலாம். இந்த சயின்ஸ் அடம் யூடியூப் சேனல்ல வேற பகுதி 1 பேப்பர்கள் வேற வேற பேப்பர்கள் எனக்கு டைம் கிடைக்கக்குள்ள அதெல்லாம் போட்டு கொண்டிருப்பேன். அதை நீங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேப்பர் கிளாஸ்ல இணைந்து கற்க விரும்பினால் உங்களோட விவரங்களை உங்களுடைய பெயர், பாடசாலை, மாவட்டம், அதோட பேப்பர் கிளாஸ் என்று டைப் பண்ணி இதுல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 9778507711 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேப்பர் கிளாஸ்ல இணையறதுக்கான விவரங்களை டீட்டெயில்ஸா உங்களுக்கு நான் அனுப்புறேன். மற்ற இந்த விடயங்களை உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க.